ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, அரசியல் ரீதியாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு போயிட்டார். அதுலேயும் அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்பதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களும் சரி, இன்னும் பிற செய்தி ஊடகங்களும் சரி, அனைவருமே இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸாக இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இவர் செங்கோட்டையன் தாவேகாவிற்கு போய்விட்டதால் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே அதிமுக 3 பிரிவுகளாக இருக்குது. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு டீமு, டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் தலைமையில் ஒரு டீமு, ஓபிஎஸ் தலைமையில் ஒரு டீமுன்னு சொல்லி 3 பிரிவாக இருக்குது. இந்த 3 பிரிவுகளுமே ஒன்றாக சேர வேண்டும், அதுவும் இந்த தேதிக்குள்ளே சேரணும், அப்படி இல்லாட்டி நான் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் சொல்லி ஏற்கனவே செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த தேதிக்குள்ளே யாருமே அதற்கான முயற்சிகளை எடுக்காத காரணத்தினால தாவேகாவுக்கு போயிட்டார். இப்போ இதனால் என்ன பிரச்சனையாகும் அப்படின்னாக்க, ஏற்கனவே அதிமுகவுடைய ஓட்டு 3ஆக பிரிந்து விட்ட காரணத்தினால தான் அவங்க தொடர்ச்சியான தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு வராங்களே தவிர அவர்களால் எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியவில்லை. அதோடு சேர்த்து இப்போ 4வதாக ஒரு பிரிவு, இப்போ செங்கோட்டையின் தலைமையில் 100 நபர்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு, முக்கியமான பொறுப்பாளர்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்து பல முக்கிய நபர்கள் இங்கு வரக்கூடும் என்கின்ற அறிவிப்பையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மேலும் மேலும் அதிமுகவுக்கு மாபெரும் பின்னடைவைத்தான் இது ஏற்படுத்துமே தவிர முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தவில்லை. மாறாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை தான் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னாக்க இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சால் அதிமுக கண்டிப்பாக தோற்றுவிடும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அதே போல் அதிமுக ப்ளஸ் தாவேகா இணைந்து போட்டியிட்டால் ஒருவேளை திமுகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் அதை செய்யாமல் மீண்டும் மீண்டும் அதிமுகவிற்குள்ள பிளவுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்படியே போச்சு அப்படின்னாக்க இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் அதிமுக என்கின்ற ஒரு கட்சியை இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் தென்படுகிறது. அந்த அதிமுகவினுடைய இடத்தை பாஜகவும் தாவேகாவும் இணைந்து பிடித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த செய்தியின் வாயிலாக பார்க்க முடிகிறது. அதனால் இதன் மூலம் திமுகவிற்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் திமுகவிற்கு இன்னும் நன்மைகள் தான் அதிகம் என்பதைத்தான் இதில் நம்ம பார்க்குறோம். அதே போல் விஜய்க்கு அதிகபட்சம் ஒரு 5% வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 2026 தேர்தலில் ஒரு 5% அளவிற்கு வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 5% வாக்குகளும் கூட திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக மாறி போயிடும். ஏன்னா அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவாக மாறும், திமுகவிற்கு அது முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.